எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பிரியகிரி அண்ட் திஸ் இஸ் பார்ன் டு பி எ மெடிக்கோ. வெல்கம் டு மை சேனல். அண்ட் என் சேனலில் இதான் ஃபஸ்ட்டு vlog நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 1ல் இஎஸ்ஐ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எனக்கு அலாட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஒரு சின்ன vlog தான் இது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், வீடியோவும் கொஞ்சம் அங்கங்கே பிரேக்காக போய் வரும். ஸோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். அண்ட் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் நீட் 2024 இல்லை 2025 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக, அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் மோட்டிவேஷனாக போடுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட் நாங்கள் வந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 650 மீட்டர்ஸ் தான் இருக்குது. கூகுளில் அப்படி தான் காமிச்சிச்சு. ஸோ நாங்கள் வாக்கபுளாக போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் நடந்தே போனோம். ஸோ நடந்து போயிட்டு போகும்போது ஒரு ஹோட்டல் சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம். போய் பார்த்தோம்னா அங்கே வெளியே வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் தாண்டினா தான் உள்ளே வந்து காலேஜ் போகிற மாதிரி இருந்துச்சு. காலேஜ் போகிற வழியில் ஒருத்தவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தோம். அவங்க எம்எல்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள சும்மா காலேஜை பற்றி என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, காலேஜ் வந்து இங்கே சிஎம்சி கோயம்புத்தூர் காட்டில் இங்கே வந்து பேஷண்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அளவாக இருப்பாங்க. இங்கே நம்ம நிறையா கற்றுக்கலாம். அங்கே கொஞ்சம் வந்து ஓவராக வேலை வாங்குவாங்க, பட் இங்கே வந்து நம்ம வந்து நல்லா கற்றுக்கலாம். இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து டீச்சிங் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க.
அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே வந்து அந்த காலேஜோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போக சொன்னாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் முன்னாடி வந்து டீன் சார் நம்பர், அப்புறம் வைஸ் பிரின்சிபல் சார் ஃபோன் நம்பர், இவங்கெல்லாம் வந்து ஆன்டி ரேகிங் பண்ணாங்கன்னா இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் வந்து லெஃப்ட்டில் முன்னாடி வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் நாங்கள் போய் லெக்சர் ஹால் போனோம். லெக்சர் ஹால் போனோன்னா ஒரு 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேர் நாங்கள் 5வது ஆள் போனோம். நோட்டில் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார்மலுக்கு சைன் வாங்கினாங்க. சைன் வாங்கிட்டு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்டாங்க. அப்புறம் ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்து கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்லெட் எப்படியும் நிறையா இருந்துச்சு. நிறைய இடத்துல நம்ம நேம்ஸ் எழுதி, நம்ம அப்பாவை நேம், பேரண்ட்ஸ் நேம் எழுதி, அப்புறம் சைன் போடுற மாதிரி இருந்துச்சு. அதை கேண்டிடேட்டும் பேரண்ட்ஸும் 2 பேர் சேர்ந்து சைன் போடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனால் கவர் பண்ண முடியல. ஸோ சாரி. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இடையில மெடிக்கல் செக்கப்லாம் போசணும். மெடிக்கல் செக்கப் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க டாக்டர்ஸ். பெருசாக ஒன்றும் நம்ம மெடிக்கல் செக்கப் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணல. என்னென்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் இஎன்டி பார்த்தாங்க. இஎன்டி, அப்புறம் ஆப்தமாலஜிஸ்ட் அண்டு மெடிசன் அண்ட் சர்ஜரி, அப்புறம் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராவாக வந்து ஓஜி டாக்டர். அப்புறம் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரௌண்ட் 4 o'clock ஆயிடுச்சு. 4 o'clock ஆனதுக்கப்புறம் அட்மிஷன் ஸ்லிப்பை வந்து விபி மேம் தந்தாங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்டல்ஸ் பற்றி பார்க்கலாம் போனோம். ஹாஸ்டல் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஹாஸ்டல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஹாஸ்டல்ஸு பாய்ஸ் ஹாஸ்டல்ஸு போய் பார்த்தோம். இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னாங்க. அங்கே ஒரு சீனியர் அண்ணா வந்து நல்லா கைட் பண்ணார் எங்களுக்கு. அதாவது ஹாஸ்டல் எப்படி இருக்கும், காலேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆனால் உண்மையாக நல்லா டைப்பாக நல்லா பேசினார், நல்லா சொன்னார் எங்களுக்கு எல்லாமே. நான் 2 ரூம் இங்கே காமிச்சிருப்பேன். அது ஒரு ரூம் வந்து நீட்டாக இருக்கணும், இன்னொரு ரூம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. பட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ரூம்லாம் ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு ஹாஸ்டலு. நெக்ஸ்ட் அப்கமிங் நான் வீடியோ போடுறது வந்து செல்ஃப் ஸ்டடி வர்சஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட போகிறேன். ஆக்சுவலாக அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. இது உண்மையிலே நான் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நான் வந்து 4 years நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணேன். ஸோ இந்த 4 yearsல வந்து நான் செல்ஃப் ஸ்டடி கிட்டத்தட்ட 2 years மேலே பண்ணியிருக்கேன் செல்ஃப் ஸ்டடி. ஸோ என்னோடய சக்ஸஸ்க்கு செல்ஃப் ஸ்டடியா இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி பார்டர் மார்க்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு சீட் கிடைக்காம போகும். அவங்களுக்குலாம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், ரிப்பீட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, வேறு கோர்ஸுக்கு போகலாமா சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோ வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு கொண்டு போய் ரீச் ஆகும்.
அவர்கிட்ட ரொம்ப கொஞ்சம் நேரம் நல்லா பேசிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்த டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வெளியே வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹாஸ்பிட்டலோட வியூஸ் தான், ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னால் இட்ஸ் கம்ஸ் அண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங் பர்பஸுக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜிஹெச் கிடையாது, இது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல். அப்படின்னா இஎஸ்ஐ ஸ்கீம் உள்ள பேஷண்ட்ஸ், அதாவது இஎஸ்ஐ ஸ்கீம் உள்ள பீப்புள்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். நார்மல் பீப்புள், நம்ம மாதிரி பீப்புள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஃப்ரீ. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஆனால் நான் இன்னொரு கேள்வி கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கும் பார்ப்பாங்களான்னு. ஆனால் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ்க்கு இன்கேஸ் அவங்க இஎஸ்ஐ ஸ்கீம் அல்ல இஎஸ்ஐ கார்டு வச்சுருந்தாங்கன்னா பார்க்கலாம். மற்றபடி எதாவது எமர்ஜென்சி கேஸ்னால் நார்மல் பீப்புளுக்கு பார்ப்பாங்க. இல்லாட்டி மேக்ஸிமம் எல்லாம் ஜிஹெச் தான் போக சொல்கிறதாக சொன்னாங்க. ஸோ இங்கே முழுக்க இஎஸ்ஐ ஸ்கீம் உள்ள இஎஸ்ஐ கார்டு உள்ள பேஷண்ட்ஸ் மட்டும் இங்கே வந்து பார்க்குற மாதிரி தான் இது செட்டப்பே பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல்லாம் வேறு லெவலாக இருக்கும். அதேமாதிரி அந்த இஎஸ்ஐ அவங்க வந்து பர்டிகுலராக சர்ஜரி, பெரிய சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கு இங்கே லேப்ரோஸ்கோபி சர்ஜரிலாம் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க சீனியர். ஸோ அந்தமாதிரி பண்ணுறதுக்குலாம் இங்கே தான் வருவதாக சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு கொண்டு போய் ரீச் ஆகும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் இல்லை நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.